ஆண்டவரும் உலகரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுணையற்ற திருப்பெயரினாலே இந்த ஆழ்வேத ஆய்விற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் குழுவினர் சார்பாக நாங்கள் வாழ்த்தி வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். உறுதியான ஊழியர் என்ற தலைப்பின் 8வது பகுதிக்குள்ளாக நாம் பயணிக்கலாம். தேங்க்யூ. நம்மை நடத்துகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் இந்த ஆள் வேத ஆராய்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்க தேவன் அளித்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏற்கனவே சந்திக்கப்பட்ட சவுல் என்ற தலைப்பின் கீழே அநேக காரியங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல இன்னும் ஒரு சில காரியங்களை பார்த்து விட்டு உள்ள போலான்னு சொல்லி யோசிக்கிறேன். கடைசியாக நம்ம கடந்த வாரத்துல பார்த்தது, அதற்கு முந்தின வாரத்துல பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, சவுலுடைய வாழ்க்கையிலே ஒரு தன்னிகரற்ற மாற்றம் வருகிறது. தன்னிகரற்ற மாற்றம் வருகிறது. என்னெல்லாம் மாற்றம் வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது, அவருடைய வாழ்க்கையில இதுவரை இருந்ததற்கும் இப்பொழுது அந்த 3 நாளைக்கு பின்பு அவருடைய வாழ்க்கையில வந்த மாற்றம் பெரிய மாற்றமா இருக்கு. ஒன்று, தேவனுடனான தனிப்பட்ட உறவு. இதுவரை பிதாவை அப்பா பிதாவேன்னு சொல்லி கூப்பிட முடியாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அறியாத இந்த பவுல் இப்ப என்ன செஞ்சிட்டாருன்னா, இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். முதலாவது. இரண்டாவது, தேவனுடைய திட்டத்திற்கு பவுல் தன்னுடைய வாழ்க்கையை பூரணமாக அர்ப்பணித்து விட்டார். அதாவது ஆண்டவர் வைத்திருந்த அந்த உன்னதமான திட்டம் இந்த சவுலுடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேறுகிறது. மூன்றாவது, கொஞ்சம் விளக்கமா என்ன படிச்சோம், தேவனுடைய ஆவியானவருடைய நிறைவு. இதான் நம்ம கடைசியா பார்த்தது. தேவனுடைய ஆவியானவரினால் பவுல் நிரப்பப்பட்டார். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு ஏன் அவருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, ஆவியானவருடைய வல்லமை இல்லாதபடிக்கு தேவனுடைய சித்தத்தை எந்த விசுவாசியாலையும் செய்ய முடியாது. சரி, அதுல ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு தொடர்ந்து உள்ள போலான்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல சவுல் சந்திக்கப்படுறார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னா, முதலாக தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபடி பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். இதுல நம்ம பார்த்த காரியம், அவர்களை இயேசு கிறிஸ்து காத்திருக்க சொன்னார். அவர்கள் காத்திருந்தார்கள், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நம்ம காத்திருக்கலுமா என்ற கேள்விக்கு ஏற்கனவே ஒரு சில காரியங்களை படித்தோம். இன்றைக்கும் ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு உள்ள போலான்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 16ஆம் வசனம். 2:16. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. இந்த வசனத்துல என்ன ஆரம்பிக்குது? இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அந்த 2வது அதிகாரம் முதல் வசனத்துல பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வருகிறது. சீஷர்கள் எல்லாம் கூடியிருக்காங்க. கூடி இருந்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது திடீர்னு இடி முழக்கம் மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. பெரிய காற்றடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அவர்கள் எல்லாரும் ஆவியானவரால நிரப்பப்பட்டு பற்பல பாஷைகளை பேசுறாங்க. அந்த பாஷைகளை சுற்றிலும் அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்காக பல்வேறு நாடுகள்ல இருந்து வந்த யூதர்களுக்கு புரிகிறது. சரி, அப்படி அவங்க பேசும்போது என்ன கேட்கறாங்கன்னா, மக்கள்லாம் ஒரு சிலர் ஆச்சரியப்படுறாங்க, ஒரு சிலர் பிரமிக்கிறாங்க, சந்தேகப்படுறாங்க. இவங்க என்ன குடிச்சிட்டு பேசுறாங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்ட உடனே பேதுரு எழுந்து நின்று சொல்லக்கூடிய பிரசங்கத்துலதான் அந்த வசனம் வருகிறது. மறுபடியும் தம்பி ஜான்சன் 2வது அதிகாரம் 16, 17, 18, 19, 20 வரைக்கும் வாசிங்க. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம், அக்கினி, புகை காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். 21 தம்பி. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். தேங்க்ஸ் தம்பி.
கர்த்தருடைய வார்த்தையை தேங்க்யூ தம்பி. கர்த்தருடைய வார்த்தையை நன்றாக அறிந்திருந்த பேதுரு பழைய ஏற்பாட்டுல உள்ள தீர்க்க தரிசனத்தை பற்றி விளக்கமா சொல்றார். என்ன தீர்க்க தரிசனம்? யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். எங்க வருது? யோவேலுடைய புத்தகம், அந்த யோவேலுடைய தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 28, 29வது வசனங்கள்ல வருது. அது மாதிரி வாசிங்களேன். யோவேல் 2, 28, 29வது வசனங்கள். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அந்த வசனங்கள் அப்படியே தொடர்ச்சியை நீங்க பாத்தீங்கன்னா பேதுரு என்ன சொன்னாரோ அந்த வசனத்தை அப்படியே சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்ட பேதுரு பேசும்போது கர்த்தருடைய வார்த்தை எவ்விதமாக நிறைவேறுகிறதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நமக்கு என்ன குழப்பம்னா, இன்னைக்கு நிறைய ஒரு சில டிவி சேனல்ஸ்ல அல்லது கர்த்தருடைய வருகையை குறித்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசக்கூடிய அநேக ஊழியர்கள் எந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா 17வது வசனம், அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 17ஆம் வசனத்துடைய முன்பகுதியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கடைசி நாட்களில் சொல்லி சொல்றாங்க. அது என்ன கடைசி நாட்கள்? நீங்க வேதத்தை படிக்கும் போது வேதம் எவ்விதமாக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதோ அதே அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் எழுதும் போது நம்ம கடைசி நாட்கள்ல இருக்கிறோம்னு சொல்லி எழுதுகிறார். அதே போல பேதுரு எழுதும் போது கடைசி நாட்கள் சொல்லி சொல்லுகிறார். இவ்விதமாக நிருபங்கள்ல அநேக இடங்கள்ல கடைசி நாட்கள்ன்ற வார்த்தை வருது. அப்போ கடைசி நாட்கள்னு சொல்லி வேதத்துல குறிக்கப்படக்கூடிய இடம் எதுனா, இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகைக்கும் இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகைக்கும் இடைப்பட்ட ஒரு காலம். அப்போ முதலாவது திருச்சபை உருவாகும் போது அது கடைசி நாட்கள் சொல்லி இந்த இடத்துல பேதுரு யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்துல இருந்து சொல்றாரு. அப்போ வசனத்தை சரியா புரிஞ்சுக்கணும். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொல்லி யோவேல் தீர்க்கதரிசியினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது பெந்தேகோஸ்தே நாள் அன்றைக்கு அந்த எருசலேமில் என்ன செஞ்சு நடந்து முடிந்தது. அதே போல நீங்க அந்த வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன எல்லா காரியமும் நடக்கல. அதுல பாத்தீங்கன்னா சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும், அதே போல புகைக்காடாகிய அதிசயங்களை காட்டுவேன், இப்படி அநேக காரியங்களை சொல்றாங்கல்ல, அதெல்லாம் நடக்கல. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டார். பழைய ஏற்பாட்டுல ஒரு சில விசுவாசிகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டுல யூதர்கள், புறஜாதியார், ஆண்கள், பெண்கள், அடிமைகள், அந்தஸ்தில இருக்கக்கூடிய முதலாளிகள் எல்லாருக்கும் கொடுக்கப்படுறார். அப்ப எல்லாருக்காகவும் மாம்சமான யாவர் மேலும் சொல்லி சொல்லும் போது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணின இயேசு கிறிஸ்துடைய வாக்கு தத்தத்தின்படியே இந்த இடத்துல ஆவியானவர் முழுவதுமாக கொடுக்கப்பட்டு விட்டார். இது வரலாற்றுல நடந்த ஒரு சம்பவம். சரியா? இந்த ஒரு எதிர்பார்ப்பு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்ட்ட இருந்துச்சு. நீங்க ஏற்கனவே மோசேயை பற்றி நம்ம படிக்கும் போது அந்த வேத ஆராய்ச்சி நீங்க கவனித்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான அந்த வசனம் ஞாபகத்துக்கு வரும்னு சொல்லி நினைக்கிறேன். எண்ணாகமும் புத்தகம், எண்ணாகமும் 11வது அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. எண்ணாகமும் 11:29. அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். ஒரு தன்னிகரற்ற தலைவன் சொல்லி மோசையை பற்றி படிக்கும் போது மோசேவுடைய ஆட்டிடியூட் செல்ஃபிஷா இல்ல, சுயநலமா இல்ல. என் மேல எனக்குள் மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணா முக்கியம் இல்ல, எல்லாரும், எல்லா விசுவாசிகளும், எல்லா தேவனுடைய பிள்ளைகள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்களுக்குள்ள வாசம் பண்ணா நல்லா இருக்கும்ன்றது மோசையுடைய எதிர்பார்ப்பு. இந்த பழைய ஏற்பாட்டுடைய பரிசுத்தவான்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்பு எங்க தெரியுமா நிறைவேறுகிறது? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல நிறைவேறுகிறது. இது வரலாற்று பூர்வமாக நடந்த ஒரு சம்பவம். தேவனுடைய வாக்கு தத்தம் நிறைவேறின ஒரு சம்பவம். இது நடந்து முடிந்த ஒரு சம்பவம். ஆகவே இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்கும்னு சொல்லிட்டு மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி யோவேல் தீர்க்க தரிசனம் உரைத்தபடி இன்னைக்கும் ஊற்றும்
ஆவியானவரை ஊற்றுவார்னு சொல்லி நம்ம சொல்லுவது வேதத்தின் போதனைக்கு உகந்த கருத்து கிடையாது. அப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு கொடுக்கப்பட்டு விட்டார். புறஜாதிகளுக்கு, யோவானுடைய சீஷர்களுக்கு, சமாரியர்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் என்பதை சீஷர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 4 விதமான சம்பவங்கள் நடக்கிறதே தவிர ஒவ்வொரு சம்பவத்திலிருந்தும் நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இது நடந்து முடிந்த ஒரு சம்பவம். ஆகவே நாம் மறுபடியும் பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன்னிகரற்ற மாற்றம் சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவராலே பவுல் முழுவதுமாக நிரப்பப்பட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுகிறோம். இப்படி ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிற நம்ம லைஃப்ல பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்காக நம்ம டெய்லி ஜெபம் பண்றோமா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி உண்டா? இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். வல்லமை உண்டா? ஊழியத்துல வல்லமை உண்டா? வாழ்க்கையில வல்லமை உண்டா? அல்லது ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடியும் ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஒரே மாதிரி தான் நம்ம வாழ்றோமா? வல்லமைன்னு சொன்னா இன்னைக்கு நிறைய விதமான வல்லமையை பத்தி மக்கள் பேசுறாங்க. எவ்விதமான வல்லமை? ஒரு ஆள் பவர்ன்னு சொன்னோன்னு அப்படியே கீழே விழுந்து உருள்றாங்க. அந்த வல்லமையை பற்றி நான் பேசல. பைபிள்ல அந்த வல்லமை எல்லாம் சொல்லப்படல. எப்படிப்பட்ட வல்லமை? ஸ்தேவானை போல பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து சவுலை போன்ற மக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய வல்லமை. அப்படிப்பட்ட வல்லமையை இந்த இடத்துல வல்லமையினாலே நிரப்பப்படுகிறார். வல்லமையின் ஆவியானவராலே, ஆவியானவருடைய வல்லமையினாலே பவுல் நிரப்பப்படுகிறார். இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஆவியானுடைய நிறைவு எந்த அளவுக்கு முக்கியமானது இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அல்லது ஆவிக்குரிய வறட்சி நம்முடைய வாழ்க்கையில விடுமே, மாம்சம் நம்மை மேற்கொண்டு விடுமே. ஒருவேளை பிசாசு தன்னுடைய முழு பலத்தோடு நமக்கு எதிராக போராடும் போது நம்முடைய மாம்ச பலத்தாலே அவனை மேற்கொள்ள முடியாத இதையெல்லாம் அறிந்துதான் ஒரு தன்னிகரற்ற மாற்றத்தை தேவன் கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவராலே பவுல் முழுவதுமாக நிரப்பப்படுகிறார். சரி, மறுபடியும் நம்ம அந்த அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துக்கு நம்ம திருப்பி வைத்துக் கொள்ளலாம். இன்னும் என்னெல்லாம் மாற்றம் நடந்துச்சுன்னு வேகமா பார்க்கலாம். 9வது அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. எல்லாமே நம்ம படிச்சது மறுபடியும் படிக்கிறோம். 9:6 வாசிங்க. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இந்த வசனங்களை பார்க்கும்போது இந்த வசனத்தை நிறைய தடவை படிச்சிருக்கோம். பவுலுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா தன்னிகரற்ற அர்ப்பணம். தன்னிகரற்ற அர்ப்பணம்னா என்ன? இதுவரை தன்னுடைய சொந்த வழியிலே சென்று கொண்டிருந்த சவுல் முழுவதுமாக தேவனுடைய திட்டத்திற்கும் தேவனுடைய வாக்குக்கும் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து விட்டார். இதான் அதுல வரக்கூடிய முக்கியமான காரியம். அப்போ ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது நம்முடைய தாளந்துகள், திறமைகள் அல்ல, நம்முடைய அர்ப்பணத்தை எதிர்பார்க்கிறார், நம்முடைய அவைலபிலிட்டி எதிர்பார்க்கிறார். அவருக்கு முழுவதுமாக கொடுத்து விடும் போது அவர் முழுவதுமாக செயல்படுகிறார். இதான் பவுலுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அநேக நேரங்களில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை தெரியுமா? சவுலை பவுலாக மாற்றின தேவன்றதை அடிக்கடி நம்ம கேட்டிருக்கோம். சவுலை பவுலாக மாற்றினார். உண்மையாகவே சவுலை தேவன் பவுலாக மாற்றினாரா? பைபிள் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 13:9. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து. இந்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல், இது என்னப்பா அது புது குழப்பமா இருக்கேன்னு சொல்லி கேட்கலாம். இந்த அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 9ஆம் வசனத்துலதான் முதலா சவுல் பவுல் என்று அழைக்கப்படுகிறார். சரி, இப்போ இது என்ன குழப்பம்னு சொல்லி கேட்கலாம். நீங்க வரலாற்றுப்படி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா என்ன வரலாறு சொல்லுகிறதுனா, அதாவது பொதுவாக யூத மக்களுக்கு 2 பெயர்கள் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஒன்று அவங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள்ல அல்லது அவங்களுடைய உறவினர்கள் மத்தியில பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பெயர். சவுல் என்பது ஒரு யூத பெயர். சவுல்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஆஸ்க் ஆஃப் காட், தேவனால் கேட்கப்பட்டவன் அல்லது தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளப்பட்டவன் சொல்லி அர்த்தம். அதே நேரத்துல
பவுல் என்பது ஒரு ரோமன் சிட்டிசன், ஒரு கிரேக்க பெயர் அது. அப்போ இந்த ரெண்டு பெயருமே ஒருவேளை யாருக்கு, சவுலுக்கு இருந்திருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சவுலுடைய ஒரிஜினல் நேம் சால் பாலஸா இருந்திருக்கலான்றாங்க. சால் பாலஸ். ஆகவே சவுல் வர்ற நாட்கள்ல அதிகமாக புறஜாதியார் மத்தியில், புறஜாதியார்னு சொல்லி சொன்னா நம்ம சொல்ற ஜாதி இல்ல, யூதர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியார், யூதர்கள் அல்லாத எல்லாருமே புறஜாதியார். ஆகவே புறஜாதியார் மத்தியில் தேவனுடைய ஊழியத்தை செய்தபடியினால அவர் தன்னை பவுலாக அவர்கள் மத்தியில அடையாளப்படுத்தி இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதே மாதிரி இன்னும் நீங்க வேத வசனங்களை படிச்சு பார்க்கும்போது அநேகருடைய எபிரேய பெயர்கள் கிரேக்க பெயர்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. எபிரேய பெயர்கள் கிரேக்க பெயர்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பேதுருவை பத்தி நமக்கு தெரியும். பேதுருடைய பெயர் நீங்க எடுத்தீங்கன்னா கேபா எனப்பட்ட பேதுருன்னு சொல்லி வரும். கேபானா என்ன அர்த்தம்? கேபா என்பது எபிரேய பெயர். பேதுரு, பீட்டர் என்பது ஒரு கிரேக்க பெயர். கேபா என்பது எபிரேய பெயர், அதே நேரத்தில் பீட்டர் என்பது, பேதுரு என்பது கிரேக்க பெயர். ரெண்டுக்கும் என்ன அர்த்தம் தெரியுமா? ராக்குன்னு சொல்லி அர்த்தம். ராக்குனா அது ஒரு பாறைன்னு சொல்லி அர்த்தம். ஆகவே அவ்விதமாக இருந்திருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்களே தவிர, பழைய ஏற்பாட்டுல யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றின தேவன், ஆபிராமை ஆபிரகாமாக மாற்றின தேவன் இங்கே சவுலை பவுலாக மாற்றினார் என்று சொல்ல முடியாது. முடியாது. சவுல் என்பது அந்த எபிரேய பெயர், யூதர்களுடைய பெயர். அதே நேரத்துல பவுல் என்பது ஒருவேளை அந்த ரோமன் சிட்டிசன்ஸ் வைக்கக்கூடிய கிரேக்க பெயராக இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. அதனால அதுல நம்ம போட்டு குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. பவுலுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடந்து விடுகிறது. தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 9:19. பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து, தொடர்ந்து வாசிங்க. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். ஓகே, இதுல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, சவுலுடைய வாழ்க்கையில அடுத்து ஒரு பெரிய தன்னிகரற்ற மாற்றம் என்னன்னா, தன்னிகரற்ற ஐக்கியம். தன்னிகரற்ற ஐக்கியம்னா என்ன அர்த்தம்? இதுவரை யாரை துன்பப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாரோ அதே சவுல் இப்போ என்ன செய்யறார் தெரியுமா? அவர்களோடு இருந்து தமஸ்குவிலே உள்ள சீஷர்களுடனே சில நாள் இருந்து, யாரை அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாரோ, யாரை அழிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அவர்களோடு நேரம் செலவழிக்கிறார். அதே போல பின்னாடி ஒரு வசனமும் வருது. அந்த அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. 26வது அதிகாரம். சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். இத பாத்தீங்களா? எப்படி அனனியா ஃபீல் பண்ணாரோ அதே மாதிரிதான் ஃபீல் பண்றாங்க. இது வேறக்கூடிய ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு நடந்திருக்கலான்றாங்க, பின்னாடி படிக்க போறோம். ஆனா இதுல வரக்கூடிய 2 வார்த்தைகளை பாருங்களேன். முதல்ல படிச்சது என்ன தெரியுமா? சீஷர்களோடு இருந்த சவுல், சீஷர்களோடு சேர்ந்து கொள்ள பார்த்த ஒரு சவுல். இப்ப இதுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, ஒரு விசுவாசி அல்லது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு நபருடைய வாழ்க்கையில என்ன வருது தெரியுமா? தேவன் மீது மாத்திரம் அன்பு கிடையாது, தேவனுடைய பிள்ளைகள் மீதும் அன்பு வருகிறது. இது வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு சத்தியம். எனக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆவியானவரால் நிரப்பப்பட்டேன், நான் போய் சூப்பர் ஹீரோ மாதிரி காரியங்களை சாதிச்சிடலாம் சொல்லி நினைச்சோம்னா நம்ம ஏமாந்து விடுவோம். இதான் இயேசு கிறிஸ்து ரொம்ப விவரமாக அநேக காரியங்களை போதிக்கிறார். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 12-17 வாசிங்க. யோவான் 15:12-12ஆம் வசனம், 17ஆம் வசனம் வாசிங்க. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தெளிவாக போதிக்கிறார். என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். இத எப்போ ரட்சிக்கப்பட்டாரோ, எப்போ இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாரோ அப்போ இருந்து பவுல்
கடைபிடிக்க ஆரம்பித்தார். இதை கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வரங்கள் இருக்கலாம், ஆவியானவருடைய வல்லமை இருக்கலாம், அநேக காரியங்களை செய்யலாம். ஆனா இன்னும் ஒரு சக விசுவாசிய நான் நேசிக்கிறேனா, அவரை ஏற்றுக்கொள்ள என்னால முடியுதா? இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாரையும் நேசிப்பாங்க, ஆனா ஈவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத உலக மக்களை கூட நேசிப்பாங்க. ஆனா ஒரு சகோதரனை சகோதரியை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, பவுல் தெளிவாக அறிந்து வைத்திருந்தார். என்ன அறிந்து வைத்திருந்தார்னா, என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றேனோ அன்றைக்கு இருந்து ஐ ஆம் பிலாங்கிங் டு எ பிக் ஃபேமிலி, நான் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன். நம்ம அதனாலதான் என்ன சொல்றோம், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் சொல்லி கூப்பிடுறோம். அனனியா ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சம்மதித்த சவுலை, தன்னை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்த சவுலை கர்த்தர் சந்தித்த உடனே, இயேசு கிறிஸ்து அவங்க ஏற்றுக்கொண்ட உடனே நேர போய் பார்த்து சகோதரனாகிய சவுலேன்னு சொல்லி சொன்னாரு. அது பவுலுடைய உள்ளத்தை எந்த அளவுக்கு அசைச்சிருக்கோம் இல்லையா? அதே அன்பை மற்ற விசுவாசிகளிடத்திலே காட்ட ஆரம்பிக்கிறார் பவுல். அப்போ அன்பு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம். இதுதான் பவுல் எழுதும் போது அந்த 1 கொரிந்தியர் 12, 13, 14 சொல்லும் போது, அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் இருப்பேன்னு சொல்லி சொல்றார். அதாவது அன்பு இல்லாம நம்ம செய்யக்கூடிய எந்த காரியங்களும் கடவுளுடைய பார்வையில சரியா இருக்காது. அப்போ அன்பு இல்லாத நம்முடைய உள்ளத்துல எதிரிகளையே நேசிக்கக்கூடிய அன்பை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு தேவன் கொடுப்பாரானா, நம்ம மற்ற சகோதர சகோதரிகளை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் இல்லையா? நம்ம நேசிக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நமக்கு ஐக்கியம் முக்கியமானதாக காணப்படுதால், அது நான் தனியா தான் தோன்றித்தனமா என் இஷ்டப்படி காரியங்களை செய்வேன்னு சொல்லி நமக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவதற்காக நம்ம முயற்சி எடுக்கிறோமா? உண்மையான ஒரு விசுவாசி சக விசுவாசிகளை சகோதர சகோதரிகளாக நேசிக்க ஆரம்பிக்கிறார். இதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. இதை கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, சிலர் சொல்றதை நம்ம பார்த்திருக்கோம்ல, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இத்தனை வருஷம் ஆயிருக்கேன், ஆனா இந்த குறிப்பிட்ட நபர்த்தை இத்தனை வருஷமா நான் பேச மாட்டேன், அவரை மன்னிக்கவே முடியாது, அவரை ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு நம்ம சொல்வோமானா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டிய அளவுக்கு நம்ம வளரவில்லை. இன்னும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை மாற்ற வேண்டிய அளவுக்கு மாற்றவில்லை. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோன்றத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அப்ப சவுலுடைய வாழ்க்கையில வந்த ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகளோடு தன்னிகரற்ற ஐக்கியம். இன்னும் ஒரு காரியத்தை பார்த்துட்டு நம்ம அடுத்த பகுதிக்குள்ள கடந்து போகிறோம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 20வது 21வது வசனங்களை வாசிங்க. 20, 21. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவனல்லவா என்றார்கள். தேங்க்யூ தம்பி மதி. இந்த இடத்துல இந்த வசனங்களை நீங்க படிக்கும் போது என்ன சொல்லுது தெரியுதா? சவுல் ரட்சிக்கப்பட்டார். தமஸ்குவுக்கு போற வழியில இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட உடனே என்ன நடக்குது? அந்த 20வது வசனத்தை கொஞ்சம் அப்படியே பாருங்களேன். தாமதம் இன்றி வித்தவுட் எனி டிலே கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். எந்த ஆலயங்கள்ல போய் கிறிஸ்தவ விசுவாசிகளை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி யோசித்தாரோ, அதே சவுல் என்ன தெரியுமா செய்யறாரு? ஆலயங்கள்ல போய் இந்த கிறிஸ்துவே, அந்த கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு சொல்லி அர்த்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர், அவர் தேவனுடைய குமாரன் சொல்லி பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். என்ன கேள்வினா, சவுலே இன்னும் வளரலையே, அன்னைக்குதான் ரட்சிக்கப்பட்டிருக்காரு, ரட்சிக்கப்பட்டு நம்ம கணக்குப்படி பார்த்தா 3 நாள் ஆச்சு, அதுக்குள்ள போய் மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய அன்பை குறித்து நம்ம சொல்ல வேண்டுமா? இது ஒரு பெரிய கேள்வி. இதை குறித்து 2 விதமான கருத்து நம்ம மக்கள் மத்தியில இருக்கு. ஒன்று என்னன்னா, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வளர வேண்டும், நல்லா வளர்ந்து எக்யூப் பண்ணி பைபிள் எல்லாம் படிச்சு உங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்த பிறகுதான் மற்றவர்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லணும்னு சொல்லி போதிக்கக்கூடிய ஒரு சில மக்கள் இருக்காங்க. அப்படி சொல்லி
நாங்கள் வளர்ச்சிக்கு நேராக செல்கிறோம் சொல்லி தங்களுடைய பரிசுத்தத்தை குறித்தே யோசித்து கொண்டு வாழ்க்கையில கடைசி வரைக்கும் யார்கிட்டையும் ஆண்டவரை பத்தி சொல்ல மாட்டாங்க. இப்படி ஒரு குரூப் இருக்கு. அடுத்து இன்னொரு குரூப் இருக்கு. அது அவர் அடுத்த எக்ஸ்ட்ரீம். நான் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, பைபிளை படிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையில சாட்சி கிடையாது, ஆனா நான் பாக்குற ஆள்கிட்டெல்லாம் உற்சாகமா ஆண்டவரை பத்தி சொல்லுவேன். இது ரெண்டுமே பயங்கர டேஞ்சரான காரியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சவுல் போய் என்ன சொல்றாருன்னா, எந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை கொலை செய்வதற்காக அரெஸ்ட் பண்றதுக்காக நான் வந்தனோ அவர்களை மத்தியில தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. அதாவது சவுலுடைய வார்த்தையும் சவுலுடைய வாழ்க்கையும் முரண்படவில்லை. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல சுவிசேஷத்தை நம்ம சொல்ல முடியாததுக்கு காரணம் நாம் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. இந்த இடத்துல சவுலுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை பார்த்தார்கள், சவுலுடைய வார்த்தையிலே கிறிஸ்துவை கேட்டார்கள். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ராத்திரி நம்ம யோசிக்க வேண்டிய காரியம், நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை நம்ம சொல்லியிருக்கோம்? என்ன சுவிசேஷம் சொல்லியிருப்பாரு? இவர் உயிர் உள்ள கடவுள் இல்லைன்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஐயா, ஆனா தமஸ்குவுக்கு போகிற வழியில என்னை சந்தித்தார், என்னோடு பேசினார், என்னை மாற்றினார். ஆகவே நான் ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் பிரசங்கிக்கிறேன்னு சொல்லியிருப்பார். என்ன நடந்துச்சோ அதை சொன்னார். அவர் தியாலஜிக்கல் காலேஜ் படிக்கிறதுக்கு போனாரா இல்லையா அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். மற்றபடி தான் பெற்ற அந்த சந்தோஷத்தை அவரால் அடக்கி வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர் வெகு எளிதாக மற்றவங்க கிட்ட என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? சொல்ல ஆரம்பிக்கிறார். நான் என்னுடைய வாழ்க்கையை நான் யோசித்து பாக்குறேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட புதிதுல ஒரு லீடர்ஷிப் ட்ரைனிங் கேம்ப் நாசரேத்துல வைத்து நடந்த கேம்ப்ல நான் பங்கு பெற்றேன். அப்போ எனக்குள்ள இந்த துடிப்பை நான் யோசித்து பாக்குற எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்துடைய அன்பை பற்றி சொல்லணுன்ற ஒரு தாகம், ஒரு ஆசை, ஈவன் ஒரு வெறி இருக்குன்னு கூட சொல்லலாம். யாரை பார்த்தாலும் சொல்லிடுவேன். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கிறோமா? உண்மையாக ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய அன்பை குறித்து சொல்லாம இருக்க முடியாது. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்க ரட்சிக்கப்பட்டு 1 வருஷம் ஆயிருக்கலாம், 10 வருஷம் ஆயிருக்கலாம், 50 ஆண்டுகள் ஆயிருக்கலாம். மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய அன்பை நீங்க சொல்லியிருக்கீங்களா? ரட்சிப்பை குறித்து, நற்செய்தியை குறித்து பறை சாட்டி இருக்கிறீங்களா? அப்படி நீங்கள் ரட்சிப்பை குறித்து இது வரைக்கும் ஒரு ஆள்கிட்டையும் நீங்க சொல்லனா நீங்க இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லைன்னு அர்த்தம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கிக்க தொடங்கினார் இந்த சவுல். இன்னைக்கு நம்ம மற்றவங்க கிட்ட சொல்றோமா? நம்ம குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட முதல்ல சொல்றோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். வெளியே உள்ளவங்க கிட்ட சொல்றது கூட ஈஸி. குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட வாய்ப்பு கிடைக்கும் போது பிரசங்கம் பண்ணணும் நான் சொல்ல, வாய்ப்பு கிடைக்கும் போது இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார் ஐயா, எப்ப சொல்ல முடியும் தெரியுமா? உண்மையான மாற்றம் வரும்போதுதான் சொல்ல முடியும். பழைய ராஜபாலனா இருந்துட்டு பழைய காரியங்களையே செஞ்சுட்டு போய் சொன்னோன்னா ஐயா உன்னை பத்தி எனக்கு தெரியாதான்னு சொல்லி ஈஸியா சொல்லிடுவாங்க. நம்ம இன்னைக்கு நம்முடைய நண்பர்களுக்கு சொல்றோமா? நம்ம படிக்கக்கூடிய இடத்துல மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமா? நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு சொல்லுகிறோமா? நமக்கு அறிமுகமானவர்களுக்கு சொல்லுகிறோமா? நம்ம கூட பணிபுரியக்கூடிய மக்களுக்கு நம்ம சொல்றோமா? சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி சொன்னாரே. அப்போ சவுல் பெர்ஃபெக்ஷனுக்காக காத்திருக்கல. பெர்ஃபெக்ஷன்னா பரிபூரணம் அடைந்த பின்பு, நான் முழுவதும் பரிசுத்தனான பின்பு, நான் பூரணான பின்பு, பைபிளை ஃபுல்லா படிச்சு கரைச்சு குடிச்ச பிறகு, அதுக்கு பிறகுதான் மற்றவங்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய அன்பை பற்றி சொல்லுவேன்லாம் சொல்ல. தாமதமின்றி தேவனுடைய ஆலயங்களில், யூதருடைய தேவாலயங்களில் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அவன் பிரசங்கித்தான். அதுல பாருங்களேன், 21ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. அப்போஸ்தலர் 9:21. கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். ஆச்சரியப்படுறாங்கல்ல. எதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள்? சவுலுடைய வாழ்க்கையிலே வந்த மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். தன்னிகரற்ற மாற்றம் இல்லையா? அதை யோசிச்சு பாருங்களேன். உடனே 22ஆம் வசனம் வாசிங்க தம்பி. 22.
சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். என்ன போட்டிருக்கு? சவுலுக்கு அது இன்னும் அவரை திடப்படுத்தி என்ன செய்யறாருன்னா, இயேசுவே கிறிஸ்து, இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி என்ன செய்யறாரு தெரியுமா? ப்ரூவ் பண்றார். யூதர்களால எதிர்த்தே பேச முடியாத அளவுக்கு பிரசங்கிக்கிறார் இந்த சவுல். பயங்கர பெரிய ஸ்காலர், கமாலியலுடைய பாதத்தருகே இருந்து கற்றுக்கொண்டவர். அந்த சவுல் என்ன தெரியாம செய்கிறார்? தன்னுடைய அறிவு, தன்னுடைய கல்வி, தன்னுடைய அனுபவம், தேவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கூர்மையான திறன் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆளுகைக்கு கீழே கொடுத்து எல்லாவற்றையும் எடுத்து அதன் மூலமாக அதை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு நம்ம லைஃப்ல இப்படி ஒரு அர்ப்பணம் உண்டா? நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் இயேசு கிறிஸ்துவிட்ட கொடுத்து, ஆண்டவரே இதை எல்லாத்தையும் எடுத்து உமக்காக பயன்படுத்தும் சொல்லி நம்ம சொல்லியிருக்கோமா? பயன்படுத்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறாரே. கொலை செய்ய சென்றவர், அவர்களை கைது செய்ய சென்றவர், அவர்களை எதிரியாக பாவித்தவர், அவர்களோடு சேர்ந்து கொள்ள பார்த்தார். இயேசு கிறிஸ்துவை பிரசித்தம் பண்ண ஆரம்பித்தார். அப்போ பவுலுடைய ஊழியம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, தமஸ்குவிலே ஆரம்பிக்கிறது. 20ஆம் வசனத்துல பிரசங்கித்தான், பறை சாத்தினான். 22ஆம் வசனம் இடன் கொண்டுன்னு சொல்லி சொல்லும் போது புதிய மொழிபெயர்ப்பில் விதமாக சொல்லுகிறது, மென்மேலும் வல்லமை பெற்றவராய் திருஷ்டாந்தப்படுத்தினான், இயேசு கிறிஸ்துவை மெய்ப்பித்து காட்டினார் இந்த சவுல் எனப்பட்ட பவுல். இன்னைக்கு நம்ம லைஃப்ல கடைசியா இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம யார்கிட்ட சொல்லியிருக்கோம்? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். சொல்லணுன்ற ஆசை இருக்கா? இது பெரிய தன்னிகரற்ற மாற்றம் இல்லையா? சரி, அடுத்து சவுலுடைய வாழ்க்கை அதோடு நின்று விடவில்லை. அடுத்து நம்ம ஒரு பகுதிக்குள்ள கடந்து போறோம். என்னன்னா, சவுல் உறுதியான ஒரு ஊழியராக எந்த சூழ்நிலையிலேயும் நிற்கக்கூடிய அல்லது உலகத்தை கலக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறினதுக்கு காரணம் என்ன? சவுலுடைய உறுதிக்கு, சவுல் இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறினதுக்கு காரணம் என்னன்றதை என்ன செய்ய போறோம்? படிக்க போறோம். சரி, மறுபடியும் அப்போஸ்தலர் 9ஆவது அதிகாரம் 22ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. 21, 22. கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவனல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாக திறன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். ஓகே, பொதுவா நம்ம பைபிள படிக்கும் போது என்ன யோசிக்கிறோம்னா, வசனங்கள் அப்படியே தொடர்ந்து ஒரு சம்பவமாக நடக்கிறதுன்னு சொல்லி யோசிக்கிறோம். ஆனா ஓவரால் பைபிளை நம்ம படிச்சு பார்க்கணும். சவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே இயேசு கிறிஸ்துடைய அன்பை சொல்ல ஆரம்பித்தார். உண்மைதான். அப்போ வேதத்தை படிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர வேண்டிய அவசியம் இல்லையா? எப்படி சவுல் உறுதிப்படுத்தப்பட்டார்ன்றதை பார்த்தீங்கன்னா, முக்கியமாக தேவனோடு அவருக்கு உள்ள உறவு வளர ஆரம்பித்தது. தேவனோடு உறுதிப்படுத்தப்பட்ட உறவு. அதாவது சவுலுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக தேவனோடு உள்ள உறவிலே வளர ஆரம்பித்தது. சரி, இந்த லூக்கா என்ன எழுதுறாருன்னா, நம்ம வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆவது அதிகாரம் 21, 22ஆவது வசனங்களை எழுதுகிறார். ஆனா நீங்க டீப்பா படிச்சு பாத்தீங்கன்னா, 21ஆவது 22ஆவது வசனங்களுக்கு இடையில 3 ஆண்டுகள் இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி? மற்ற வசனங்களை படிக்கும் போது புரியுது. கலாத்தியர் 1ஆவது அதிகாரம் 17, 18 வசனம் வாசிங்க. கலாத்தியர் 1ஆவது அதிகாரம் 17, 18 வாசிங்க. எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். இதுல எந்த அனுபவத்தை எழுதுறார்? சவுல் தன்னுடைய அனுபவத்தை எழுதுறார். தமஸ்குல இருந்து சவுல் எங்க நேர போனாரு? எருசலேம்ல இருக்கக்கூடிய தலைவர்களை, அப்போஸ்தலர்களை பார்க்க போனார். அங்க யார் இருந்தா? பேதுரு இருந்தார், மற்ற தலைவர்கள் இருந்தாங்க, மத்தியா இருந்தார், யாக்கோபு இருந்தார். இந்த அப்போஸ்தலர்களை பார்க்கறதுக்காக போனாரா? ஆனா அவர் தெளிவா சொல்றார், நான் அவங்கள பார்க்க போல. ஏன் பார்க்க போல? நான் அவர்களிடத்திலே சென்று காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. எங்க தெரியுமா போறாரு? அரேபியா தேசத்துக்கு கிளம்பி போயிட்டார். சரியா?
அதனால அங்க போய் என்ன செய்யறாரு, 3 வருடங்கள் இருக்கிறார். எதுக்கு இவர் அரேபியா போனார்ன்ற கேள்விகளுக்கு வேதத்தின் அடிப்படையில் நமக்கு கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். என்ன பதில் தெரியுமா? ஒன்று, கர்த்தர் சவுலை அரேபியா தேசத்திற்கு வழி நடத்தியிருக்கலாம். அதாவது எதற்காக? சவுலுக்கு தன்னுடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுப்பதற்காக, இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் அதிகமாக சவுல் புரிந்து கொள்வதற்காக அவரை அங்க அனுப்பியிருக்கலாம். அதே போல பவுலுடைய உள்ளத்துல, நம்ம இனிமே பவுல்ன்ற வார்த்தையை பயன்படுத்தலாம், பவுலுடைய உள்ளத்துல அநேக கேள்விகள் இருந்திருக்கலாம், சந்தேகங்கள் இருந்திருக்கலாம். அந்த சந்தேகங்கள், கேள்விகள் எல்லாவற்றிற்கும் பதில் கிடைப்பதற்காக 3 ஆண்டுகள் தேவனோடு தனியாக செலவழிப்பதற்காக சவுல் அரேபியாவுக்கு போனேன்னு சொல்லி எழுதுகிறார். ஒருவேளை அந்த 21ஆம் வசனம், அப்போஸ்தலர் 9:21, 22வது வசனங்களுக்கு நடுவுல இந்த சம்பவம் நடந்திருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவர் அரபி தேசத்துல போனார். அங்க போய் என்ன பண்ணாருன்னு சொல்லி போடப்படல. ஆனா அவர் அங்க போனார். இது கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன? ஒரு தேவனுடைய மனிதன் தேவனுக்காக உறுதிப்படுத்தப்பட வேண்டுமானால் அதற்கு மிக மிக முக்கியமான அடிப்படையான காரியம் என்னன்னா, தேவனோடு உள்ள உறவு. தேவனோடு உள்ள உறவு எவ்விதமாக பலப்படும்? நாம் தேவனோடு பேச வேண்டும், தேவன் நம்மோடு பேச வேண்டும், கர்த்தர் நம்மோடு பேசுவதை கேட்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும், நாமும் கர்த்தரோடு உரையாட வேண்டும். அந்த தேவனுக்கும் எனக்கும் இடையில உள்ள ஐக்கியம் ஆழமாக வேண்டுமானால் நான் தேவனோடு, ஆண்டவரோடு தனியாக நேரம் செலவழிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க வேண்டும். இந்த இடத்துல சவுலுக்கு ஆண்டவர் நேரடியா அநேக காரியங்களை என்ன செய்யறார்? சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ மற்றவங்க கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லையான்னு சொல்லி கேட்கலாம். மற்றவங்க கிட்ட கேட்கறது தப்பு இல்லை. வேதத்தை போதிக்கக்கூடிய போதகர்களை கடவுள் வச்சிருக்கார். அதே போல நமக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு, நம்மை வழி நடத்துவதற்கு மற்ற விசுவாசிகளை கடவுள் வச்சிருக்கார். உண்மைதான். ஆனா இதை எல்லாவற்றை விட முன்னுரிமையானது, முக்கியமானது என்ன தெரியுமா? தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரோடு செலவழிக்கக்கூடிய நேரம் மிக மிக முக்கியமானது. இதை தான் நம்ம சவுலுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளணும். 3 ஆண்டுகள் அரேபியால போய் இருக்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்லி சொல்லக்கூடிய நாம் ஆண்டவரோடு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்? பயங்கர பிஸி வேர்ல்ட்ல இருக்கும் இல்லையா? நமக்கு டைமே இல்லைன்னு சொல்லிடுறோம்ல. ஊழியத்தில் இருக்கக்கூடிய என்னை போன்ற அநேகர் கூட அநேக நேரங்கள் எதுல தடுமாறுறோம்? ஜெபிக்க வேண்டிய அளவுக்கு ஜெபிக்க முடியவில்லை, வேதத்தை படிக்க வேண்டிய அளவுக்கு படிக்க முடியவில்லை, ஆண்டவனுடைய சமூகத்துல தரித்திருக்க வேண்டிய அளவுக்கு தரித்திருக்க முடியவில்லை. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பிசாசு நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் விட்டுருவான். எதெல்லாம் விட்டுருவான்? நீ நல்லா ஊழியம் செய், அங்கங்க அலைஞ்சு அநேக காரியங்களை செய், பிரசங்கம் பண்ணு, எல்லாம் செய், உன்னுடைய வேலைகள் எல்லாம் பாரு, எல்லாம் பாரு. ஆனா 2 காரியங்கள் பிசாசுக்கு பிடிக்காது. என்ன தெரியுமா? உட்கார்ந்து பைபிளை படிக்கிறது பிசாசுக்கு பிடிக்காது, உட்கார்ந்து ஜெபிப்பது பிசாசுக்கு பிடிக்காது. தனிப்பட்ட விதத்துல தேவனோடு நேரம் செலவழிப்பதை விரும்பாத ஆள் யார் தெரியுமா? பிசாசு. ஏன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையின் உறுதியின் ரகசியமே அதுலதான் அடங்கி இருக்கு. இன்னைக்கு நம்ம லைஃபை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஆண்டவரோடு செலவழிக்க வேண்டிய அளவுக்கு நேரத்தை நம்ம செலவழிக்கிறோமா? அல்லது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம அசட்டை பண்ணிக்கிறோமா? ஆண்டவரோடு செலவழிக்க வேண்டிய அளவுக்கு நேரத்தை செலவழிக்கலன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்ய முடியாது? பலப்பட முடியாது. ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்ற நம்முடைய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கையின் நேரம் கூடிக்கிட்டே போதா, தேஞ்சிக்கிட்டே போதா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ரட்சிக்கப்படும் போது எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்க பிரதர்? அரை மணி நேரம் ஜெபம் பண்ணேன். இப்ப எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? 5 நிமிஷம் ஜெபிக்கிறேன். டைம் முக்கியம் இல்லை நம்ம சொல்லலாம். ஆனால் தனியாக நம்ம கடவுளோட எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம் தான் கேள்வி. வேதத்தை படிப்பதற்கு, வேதத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசுவதை கவனிப்பதற்கு, வேதத்திலிருந்து ஆண்டவர் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு நேரத்தை நம்ம செலவழிக்கிறோம்? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? இந்த இடத்துல சவுல் தனிப்பட்ட விதத்துல தேவனோடு நேரம் செலவழித்தார். அதே காரியங்களை கற்றுக்கொண்டார். கர்த்தர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு ஆயத்தமாகிறார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பவுல் 3 வருடங்கள் அவ்விதமாக நேரம் செலவழித்தார் என்று வேதாகமும் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை அவர் அப்படி கடந்து போகும்போது ஒரு சில அனுபவங்களை சந்திச்சிருக்கலாம்னு சொல்லி வாரன் வியாஸ்பி எனப்பட்ட தேவனுடைய மனிதர் எழுதுகிறார். என்ன அனுபவங்கள்? அதை வாசிக்கலாம்.
கலாத்தியர், பவுல் கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. கலாத்தியர் 4:25 வாசிங்க. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. இந்த இடத்துல பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் கலாத்திய திருச்சபைக்கு ஒப்பிட்டு எழுதும் போது ஆகார் எனப்படுவது அரபி தேசத்திலே உள்ள சீனாய் மலைன்னு சொல்லி சொல்றார். ஏற்கனவே மோசேயுடைய வேத ஆராய்ச்சியில பங்கு பெற்றவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சீனாய் மலை மிக மிக முக்கியமானது. என்ன சீனாய் மலை? கர்த்தருடைய வார்த்தைகளை மோசே பெற்றுக்கொண்டது, கர்த்தரால் எழுதப்பட்ட கற்பலகைகளை பெற்றுக்கொண்டது அந்த சீனாய் மலையில தான். இவர் அரேபியா தேசத்துக்கு போகும்போது ஒருவேளை அந்த பாலைவனத்துல சீனாய் மலை வரைக்கும் போயிருக்கலாம். அதனாலதான் கலாத்தியருக்கு எழுதும் போது அந்த அரேபியா தேசத்திலே உள்ள சீனாய் மலைன்னு சொல்லி சொல்றாரு. இன்னும் ஒரு சில இடங்கள் அவர் எழுதுவது இதை குறிக்கலான்னு சொல்லி சொல்றாங்க. 2 கொரிந்தியர், பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபம் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும். இந்த இடத்துல அநேக மோசங்கள் வந்துச்சுன்னு சொல்லி பவுல் சொல்றார். பவுல் சந்தித்த உபத்திரவங்களை பத்தி நம்ம பின்னாடி படிக்கலாம். இதுல பார்க்கும்போது என்ன மோசங்கள் சொல்லி சொல்லும் போது பிரயாணங்களினால் வந்த மோசங்களினாலும், டிராவல்ல நான் கஷ்டப்பட்டேன். ஒருவேளை வனாந்திரத்துல டிராவல் பண்ணி போறது, வனாந்திரம்னா பாலைவனம், பாலைவனத்துல டிராவல் பண்ணி போறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆனா ஆண்டவர் வழி நடத்தின இடத்துக்கு போய் ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நேரம் செலவழிக்கிறதுக்காக நான் வனாந்திரத்துல பயணம் பண்ணி போறேன்ற. பிரயாணங்களினால் வந்த மோசங்களினாலும் வனாந்தரத்திலே வந்த மோசங்களினாலும்ன்றத ஒருவேளை பவுல் அரேபியா தேசத்துக்கு போனதை எழுதியிருக்கலாம்னு சொல்லி வாரன் வியாஸ்பி எழுதுகிறார். அப்போ இதுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனுக்குள் உறுதிப்பட, தேவனோடு நேரம் செலவழிப்பதற்கு நாம் அநேக காரியங்களை தியாகம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதற்கு கிரயம் கொடுக்க வேண்டும். சீஷத்துவம் சொல்லி சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதுன்றது ஏதோ எளிதான காரியம் கிடையாது. அதற்கென்று நானும் நீங்களும் விட்டுவிட வேண்டிய காரியங்கள் உண்டு, தியாகம் பண்ண வேண்டிய காரியங்கள் உண்டு. இன்னைக்கு அநேகருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஏன் காலையில எழும்பி ஜோம் பண்ண முடியாது? என்னால 7 மணிக்கு இடையில கண்ணை திறக்க முடியாது. நல்ல பனி காலத்துல, குளிர்காலத்துல நல்லா போர்வையை போத்திட்டு தூங்குனா சொகுசாதான் இருக்கும். ஆனா என்ன ஆகும்? அதிகாலையிலே ஆண்டவரோடு செலவழிக்க வேண்டிய நேரம் போய்விடும். வேர்ல்ட் லெவல்ல என்ன நடக்குது? அது கிரிக்கெட் மேட்ச் நடக்கலாம், அல்லது ஃபுட்பால் மேட்ச் நடக்கலாம், நமக்கு பிடிச்ச ஒரு ஷோ வரலாம், எதுவா இருக்கலாம், அல்லது நண்பர்களுடைய போன் காலா இருக்கலாம். அத உட்கார்ந்து நைட்டு 12-1 மணி வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருப்போமானா நம்மாலே எவ்விதமாக அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க முடியும்? அப்போ நாம் கிறிஸ்துவுக்குள்ளே பலப்படுவதற்கு, கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு, கிறிஸ்துவை கற்றுக்கொள்வதற்கு, கிறிஸ்துவ நம்மை வழி நடத்தும் போது அதற்கென்று விட்டுவிட வேண்டிய காரியங்களை, தியாகம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் தியாகம் செய்ய வேண்டும். அதாவது சவுலுடைய வாழ்க்கையில இதுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? சவுல் மனிதர்களை அல்ல, தேவனையே முழுவதுமாக சார்ந்திருந்தார். கலாத்தியர் 1வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கலாத்தியர் 1:10 வாசிங்க. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். தம்பி ஒரு நிமிஷம். தேங்க்யூ தம்பி. இந்த வசனங்களை நீங்க பாருங்களேன். என்ன சொல்றா தெரியுமா? 10ஆம் வசனத்தை அப்படியே பாருங்க. கலாத்திய திருச்சபைக்கு எழுதும் போது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? தன்னுடைய வாழ்க்கையில பவுல் சார்ந்திருந்தது மனிதர்களை அல்ல. நான் மறுபடியும் சொல்ல விரும்புறேன், அதற்கு மனிதர்கள் வேதத்தை போதிக்கிறது நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி அப்படி சொல்ல.
ஆனால் அவர் தேவன் இயேசு கிறிஸ்து எனக்கு நேரடியாக கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்தார். அது மாத்திரம் இல்ல, பாருங்களேன், மனுஷரையா தேவனையா யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்? பவுலுடைய வாழ்க்கையில இருந்த பிரையாரிட்டி என்னன்னா கிறிஸ்து, கர்த்தர். அப்போ நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்திக்கிட்டு இருந்தேன்னா நான் கர்த்தருடைய ஊழியக்காரனே கிடையாதுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நான் சொல்ற பிரசங்கம் ஏதோ ஒரு மேன்மேட் கான்செப்ட் கிடையாது, இது ஏதோ நான் கண்டுபிடிச்சது கிடையாது. யார் எனக்கு வெளிப்படுத்தினார்? இயேசு கிறிஸ்துவே எனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நான் ஒரு புதிய காரியத்தை போதிச்சு இதான் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினான்னு சொல்ல முடியுமா? இல்லையே. ஏன்னா வெளிப்படுத்த வேண்டிய அளவுக்கு இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் கர்த்தரை குறித்து 66 புத்தகங்கள்ல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதை தாண்டி ஒரு புதிய வெளிப்பாடு வராது. ஆனா இந்த இடத்துல அந்த கர்த்தருடைய வார்த்தை உலக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்துல ஆண்டவர் அநேக காரியங்களை இந்த பவுலுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதே அந்த கலாத்தியர்ல அந்த முதல் அதிகாரத்துல 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் வாசிங்க. நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். 17 வரைக்கும் வாசிக்க தம்பி. 17 வரைக்கும். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 18. 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். இதுல பாத்தீங்களா எவ்வளவு அழகா எழுதுறாருல பவுல். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நான் யோசனை பண்ணவில்லை, அப்போஸ்தலரிடத்திலே நான் போகவில்லை, அரபி தேசத்துக்கு நான் போனேன், கர்த்தர் எனக்கு காரியங்களை கற்றுக் கொடுத்தார். 20ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய்யல்லவென்று தேவனுக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன். பழைய வாழ்க்கையை குறித்து, புதிய வாழ்க்கையை குறித்து, தேவனோடு தான் செலவழித்த நேரத்தை குறித்து பவுல் விரிவாக எழுதுகிறார். இன்னைக்கு நம்ம லைஃப்ல இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு இருக்கான்றத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இததான் ஒருவேளை அனனியா பவுல்கிட்ட சொல்லியிருப்பாரோ. அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 22:14. அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய்மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். வசனத்துல அனனியா பேசும்போது எவ்வளவு தெளிவா சொல்றாருல்ல. என்ன சொல்றாரு தெரியுமா? தேவனுடைய திருவுளத்தை நீ அறிய வேண்டும், தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரோ அவருடைய உள்ளத்தின் ஏக்கங்கள் என்ன என்பதை நீ அறிய வேண்டும், நீதிபரரை தரிசிக்க வேண்டும், அவருடைய முகத்தை நீ பார்க்க வேண்டும், அவருடைய திருவாய் மொழியை நீ கேட்க வேண்டும். அவ்விதமாக நீ கேட்பதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, தன்னோடு இருக்கும்படியாகவும் தன்னை அறிவிக்கும்படியாகவும் சீஷரை தெரிந்து கொண்டார் இல்லையா. அவர் எதிர்பார்ப்பது நம்முடைய ஐக்கியம் இல்லையா? அவருக்காக காரியங்களை செய்வதற்கு முன்பாக நாம் அவரோடு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்ன்றதை இன்னைக்கு ராத்திரி யோசித்து பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்ட பவுல் அரபி தேசத்திற்கு சென்றார். 3 ஆண்டுகள் தேவனோடு தனிப்பட்ட விதத்தில் நேரம் செலவழித்தார். விளைவு என்ன தெரியுமா? உறுதிப்பட்ட ஊழியராக மாறினார். இன்னைக்கு ராத்திரி தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குன்றத கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, தேவனுடைய மனிதர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது ஜெபமும் வேத தியானமும் வேதத்தை படிப்பதும் நம்முடைய 2 கண்கள், அது நம்முடைய சுவாசம். ஜெபிக்காத கிறிஸ்தவன் செத்த கிறிஸ்தவன். இன்னைக்கு நம்ம லைஃப் எப்படி இருக்குன்றதை யோசித்து பார்க்கலாம். வேதத்தை படிக்காவிட்டால் நாம எப்படி ஜெபிக்கிறதுன்றதை கற்றுக்கொள்ள முடியாது, நாம் யார் இடத்துல ஜெபிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு நம்ம லைஃப்ல கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம்.
சவுலுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம் வந்துச்சு இல்லையா? பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பினார். தன்னிகரற்ற அர்ப்பணம். தேவன் எதிர்பார்ப்பது அவர் கையில ஃபுல்லாத்தையும் கொடுத்துடுறது, அவ்வளவுதான் எதிர்பார்க்கிறது. தன்னிகரற்ற ஐக்கியம். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஐக்கியம் உண்டா? மற்ற விசுவாசிகளை பார்க்கும்போது, தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது நேசிக்க முடியுதா? அவர்களோடு செலவழிக்கக்கூடிய நேரம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். தேவனை பிரசித்தம் பண்ணின சவுல் தான் பெற்ற சந்தோஷத்தை அடக்கி வைக்க முடியல. தமஸ்குல போய் சொல்றாரு. எந்த தேவாலயங்களுக்கு நிருபத்தை வாங்கிட்டு போனாரோ அதே தேவாலயத்துல பிரசங்கம் பண்றாரு ஐயா. அவருடைய அறிவு, அவருடைய கல்வி, அவருடைய திறமை எல்லாவற்றையும் எடுத்து கிறிஸ்துவை பிரசங்கிப்பதற்கு பயன்படுத்துகிறார். இன்னைக்கு நம்ம லைஃப்ல எல்லாவற்றையும் அர்ப்பணித்து பயன்படுத்துகிறோமா? தன்னிகரற்ற மாற்றம் நமக்குள்ள உண்டா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஆண்டவரே, இன்னும் ஆத்மாக்களை குறித்து பாரம் இல்ல, இன்னும் மற்றவங்களுக்கு உங்களுடைய அன்பை பற்றி சொல்லுன்ற ஆசைலாம் இல்ல ஆண்டவரே, குளிர்ந்து போன நிலைமையில இருக்கு. இப்படிப்பட்ட உறுதியுடைய ரகசியம் என்ன? உறுதிப்பட்ட பவுல். அதற்கு காரணம் ஆண்டவரோடு உள்ள உறவு. அரேபியாவுக்கு நான் சென்றேன், 3 ஆண்டுகள் ஆண்டவரோடு செலவழித்தேன். ஆண்டவர் எனக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஆண்டவரை அறிந்து கொண்டேன். ஆண்டவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். நீங்க ஆண்டவரோட நேரம் செலவழிக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அநேக நேரங்களில் நம்ம கில்ட்டியா ஃபீல் பண்ணக்கூடிய காரியம் அது இல்லையா? நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தொய்வுகளுக்கும் தடுமாற்றங்களுக்கும் அது காரணம் இல்லையா? ஆண்டவர் எவ்வளவு உன்னதமான நோக்கத்தோடு நம்மளை தெரிந்து கொண்டார் இல்லையா? ஆண்டவரே, இன்னைக்கு ராத்திரி அசட்ட பண்ண காரியங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிப்பதற்கு தீர்மானம் எடுக்கிறேன்னு சொல்லி தீர்மானம் எடுக்கலாமா? பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட பேசியிருப்பார். ஆனா நம்மள யாராவது ஒருவர் நம்மை அவருடைய கரத்துல கொடுத்து பவுலை போல தேவன் நம்மை மாற்றத்தக்கதாக ஜெபிக்கலாமா? யாராவது ஜெபிக்கலாம். ஆண்டவரே, சோத்திரம், உண்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு அருமையான செய்தியை கேட்பதற்கு இந்த கூடுகையிலே கூடியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பாராட்டின கிருபைக்காக உண்மை துதிக்கிறோம். வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், மூப்பர் சொப்பெல்லாம் காண்பார்கள் என்று சொன்னீங்களே எப்பா. கடைசி நாட்களில் பூமி இருளாகும், சந்திரன் ரத்தமாகும் என்று சொன்னது போல மோசே தனக்காக மட்டுமல்ல, கர்த்தருடைய ஜனங்கள் யாவருக்கும் பரிசுத்த ஆவியை ஊட்ட அவர் மன்றாடினது போல ஒவ்வொருத்தரும் மேலும் அது பரிசுத்த ஆவியை ஊட்டுங்கப்பா. சோபானை போல, சவலை போல ஜெபிப்பதற்கு நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. உம்மை பார்த்தபோது பவுல் நடுங்கி திகைத்து உடனே தாமதமின்றி தேவாலயங்களை உம்மை பற்றி பிரசங்கம் பண்ணினான். தகப்பனே, எருசலேமுக்கு வந்து அவர் சீசர்களோடு சேர நினைக்கும் போது சீசர்கள் பயந்தார்கள். ஆண்டவரே, நான் உங்களில் அன்பாக இருப்பது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருங்கள் என்று சொன்னீங்களப்பா. அனனியா சவுலை பார்த்த உடனேயே சகோதரனே என்று கூட்ட போது பவுலின் உள்ளம் எப்படி அசைந்திருக்கும் தகப்பனே, அதுபோல நாங்களும் ஒருவரோடு ஒருவர் சகோதர அன்பு பாராட்டுவதற்கு நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. ஜீவனுள்ள தேவன் என்று தான் பெற்ற சந்தோஷத்தை அவர் ஒரு அன்பு தாகம் வெறி கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் சுவிசேஷத்தை சொல்லுகிற பாக்கியத்தை பெற்ற பவுல் போல இந்த கூடுகையில் உள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபேமிலியிலும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நீர் கிருபை பாராட்டுங்க. பிரதான ஆசாரியர்களிடத்தில் கிறிஸ்தவர்களை கொண்டு போய் துன்பப்படுத்த நினைத்த பவுல் கிறிஸ்தவமாக ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய சமாளிகள் பாதத்தில் படித்தவர். உடனேயே அவர் ஆண்டவரிடம் கிட்டி சேர்ந்த உடனே தாமதமின்றி அவர் 3 வருடம் ஆண்டவரோடு நேரத்தை செலவழித்தார். பெர்க்மன்ஸ் பாடுவது போல இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உமது சமூகத்தில் நாங்கள் செலவழிப்பதற்கு எத்தனையோ காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும் தகப்பனே. தூக்கம், டிவி ஷோ, போன் கால் என்று வேண்டாத காரியங்களை விட்டுவிட்டு ஒரு நாளுக்கு 24 மணிக்கூர் இருக்கிறது தகப்பனே. அதில் எவ்வளவு அதிகமான நேரம் உமது சமூகத்தில் நாங்கள் செலவழிக்க முடியுமோ அப்படி செலவழிக்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கிருபை பாராட்டுங்க. மனிதனை பிரியப்படுத்தாமல் தேவனையே பிரியப்படுத்த நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. அப்படி நீங்க செய்ய போற கிருபைக்காக உண்மை சோதிக்கிறோம். நீதிபரரை தரிசிக்கிறதுக்கு
நீங்க கிருபை பாராட்டுங்க. அனனியா சொன்னது போல நீதிபதியை தரிசிக்க முன்னமே தெரிந்து கொண்டார் பவுல் என்று அனனியா சொன்னது போல ஆண்டவரே, அவர் உண்மை அறிந்த உடனே அவர் தாமதமின்றி தேவாலயத்தை எத்தனையோ பரிசுத்தவான்கள் எத்தனையோ அப்போஸ்தலர்கள் இருந்தாலும் ஆண்டவரோடு போய் அரேபியா தேசத்திலே 3 வருடம் நேரத்தை செலவழித்து அநேக வார்த்தைகளை ஆண்டவரிடம் கற்றுக்கொண்டது போல நாமும் ஆண்டவரோடு கிட்டி சேர்வதற்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. சீனாய் மலையிலே ஆண்டவர் எழுதி கொடுத்த கற்பலகைகளை சீனாய் மலையிலே எழுதி கொடுத்தார் மோசேக்கு. அதுபோல நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்வதற்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. செய்தி கொடுத்த மகனை பலப்படுத்துங்க. ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்வதற்கு, அவருடைய அன்பை ருசிப்பதற்கு, அவர் சமூகத்தில் நேரத்தை செலவழிப்பதற்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. அப்படி நீங்க செய்ய போற கிருபைக்காக உண்மை துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். இந்த கூடுகையில் கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. செய்து கொடுத்த மகனை ஒவ்வொரு நாளும் நீங்க பலப்படுத்துங்க. அப்படி பலப்படுத்த போற கிருபைக்காக உண்மை துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.